வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும், சூப்பராக இருக்குது. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் எப்படி அப்படின்னா, இதுக்கு தனியாக வந்து நீங்கள் இல்லாமல் லெஃப்ட் ஓவர் ரைஸில் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு பன்னீர் வந்து 50 கிராம் கொஞ்சமாக வந்து பன்னீரை வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இது மாதிரி வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த பன்னீரை வந்து லைட்டாக கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். லைட்டாக வந்து சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரைஸு, இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுடர் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு பாக்கெட்டில் நீங்கள் வந்து கொஞ்சமாக ரைஸ் இருக்கிறதுனால ஒரு 1/2 பாக்கெட் போட்டால் போதும். நான் வந்து நீ குடமிளகா, கேரட் அதெல்லாம் போடலை, கொஞ்சமாக ரைஸ் இருக்கிறதுனால பன்னீர் மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து குடமிளகா, கேரட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். இன்னும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ரைஸ் இருந்தது. இப்போ அந்த நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பண்ண ஆயில்லே அந்த ரைஸையும் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஹாப்பிமா பவுட்ரு இருக்குது இல்லையா, கொஞ்சம் கறி ஸ்டார்டிங்கில் போட மறந்துட்டேன், இப்போ ஃபைனலாக போட்டிருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து பவுட்ரு வந்து கொஞ்சமாக, ஏன்னா ரைஸ் வந்து கம்மியாக தானே இருக்குது, அதனால் கொஞ்சமாக அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த பன்னீர் இதோடு சேர்த்து போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, எப்போவுமே நான் வந்து பசங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம வீட்டில் செஞ்ச பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து மிளகு ஜீரகம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் பெப்பர் அப்படின்னா வெறும் பெப்பராக இருந்தால் நம்ம கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஜீரகமும் சேர்த்து வறுத்து நல்லா பவுடராக வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் இதோட வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இந்த கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருக்குது. நம்ம காரத்துக்குன்னு இதில் எதுவும் சேர்க்கலை இல்லையா, அதனால் வந்து இந்த பவுட்ரு போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக அதில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு கொரியந்தர் லீவ்ஸ் வந்து போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்